அதுக்கு முற்பாடாக இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. சரிதானே? கொண்டு வந்து இஞ்சியை வச்சுட்டேன்னா ஒரு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, இஞ்சியே வச்சுட்டேன்டா. சரி, அதே இருக்கா. நீங்கள் வேகமாக உங்களோட மிஸ்டரோட சேர்ந்து மிஸ்டர் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பக்கத்து தேடினீங்களா நல்லா. ஓகே, சடா சடா. இன்னொரு கிஃப்ட் உண்டு. இன்னும் உங்களோட பிள்ளைகளையும் சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாமா? உள்ளுக்குலாம் அங்கே இல்லையா? வீட்டுக்கு நான் போயில, வீட்டுக்கு நான் போய் இதுக்குள்ளதான். வெடிச்சிருங்க. பிரபாவம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னண்டு கட்டாயம் மேல எழுங்க. அப்படி சைட்டால எழுங்க. எழுத்துறது அவரோட கொடுங்க, அவர் இழுக்கட்டு. ஓகே, அப்படியே நின்றுது. நீங்க சிரிச்சு விட்டீங்க, அப்படியே நின்றுட்டு. சரி, அப்படியே இருக்கட்டும். அப்படியே டேபிள்ல வைங்க. சரி, ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களோட மிஸ்டர் சரியான கெட்டிக்காரன் போல இருக்குது. ஒளிச்சும் வைக்கலாத போல இருக்குது. அப்படியா? சரி, ஓகே, சரி, பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கிஃப்டை, இன்னொரு கிஃப்டை தந்துருக்குறாங்க. உங்களை கேக்கோட சேர்த்து இந்த நாளில் கேக் இருக்கா கட் பண்ணுவோமா? சரி, ஹாய், வணக்கம். ஓகே, இந்த ராப்பொழுதில் வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு சர்ப்ரைஸ் செய்வதற்காக, புதுக்குடி நைல் சர்ப்ரைஸில் இருந்து. சரி, எங்களுடைய என்னென்னு சொல்கிறது, எங்களுடைய ஒரு சொந்த பந்தத்துக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் செய்வோம்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. சரி, முதலாவதாக என்னென்னு சொல்லி சொன்னால், முதல் பேரைத்தான் இல்லாடவும் கேட்குறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு வகுப்பு நடந்துட்டேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு கிளாஸ் நடந்துட்டேன்னு சொல்லி எங்களோட கீதன் எல்லாம் சொல்லி கொடுத்தவர்ன்னு சொல்லியிருந்தேன். நீ தான் அப்படி இப்படி தான் கேட்பேன், இப்படி பதிலெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி. சரி, பார்க்கலாம். சரி, உங்களுக்கு என்ன பேர்? முதலாவது பகீரதி. அழகான பேர் உண்டு. யார் வச்சது இந்த பேர்? அம்மாவும் அப்பாவும். சரி, எல்லாருமே வந்து பகிரதி என்று கூப்பிடுறதில்ல, ரதி என்று தான் கூப்பிடுறவங்க. வளமையாக அந்த பழைய காலங்களில் வந்து ரதி என்ற பேர் நிறைய பேருக்கு இருக்குது. ரதின்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு லட்சணமான ஒரு பேர் என்று வந்து ஒரு முகலட்சமான பேர். என்னவோ தெரியல, அந்த ரதி என்றால் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய இந்த குங்குமத்துக்கே ரதி இருக்குது, அந்த திலகத்துக்கு ரதி என்ற திலகம். அந்த மாதிரி உங்களை தேடி பிடிச்சிருக்கிறாங்க. சரிதானே? உங்களை தேடி பிடிச்சிருக்கிறாங்க உங்களோட மிஸ்டர். சரி, பார்க்கலாம். எங்களோட ரதிக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள். எத்தனையாவது பிறந்த நாள் என்று சொல்ல வேண்டாமே? சொல்ல வேண்டாம். எத்தனையாவது பிறந்த நாள் என்று சொல்ல வேண்டாம். ஏனண்டா அவ்வளோ ஜங்கா இருக்கிறீங்க, சொன்ன பிறகு கண்ணூறு பட்டுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி ஸ்பெஷலான ஒரு பிறந்த நாள். சரி, எப்படியே நான் பின்னேரம் போல வந்திருந்தாலும் என்னுடைய புருஷன் வந்தால் தான் நான் கேக் வெட்டுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சு நின்றீங்க. சரி, அதனால வந்து இந்த 9 மணிக்கு வந்திருக்கிறேன். 9 மணி ஆயிட்டுது. சரி, ஓகே, என்னுடைய மிஸ்டர் வந்தால் தான் நான் கட்டாயம் வெட்டுவேன் நான் எனக்கு சொல்லியிருந்தீங்க. சரி, உங்களுக்கு ஒரு வித்தியாசம், உங்களோட பிரியமானவங்கள் ஒருத்தங்கள், மிக்க பாசமுடிய ஒருத்தங்கள், அந்த மாதிரி ஒருத்தங்கள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ரதி என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கேக்கு தந்திருக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகான ஒரு ஐசிங் கேக் உண்டு. அப்படி தானே? ஏன்னா சரி, உங்களை போல ஒரு அழகான ஐசிங் உண்டு. உங்களோட என்ன சிரிப்பு! உங்களோட மிஸ்டரையும் இருக்கா, கூப்பிடுங்க. 2 பேரையும் வச்சு கதைப்பம் இருக்கா, அவரையும் கூப்பிடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க?
என்ன சிரிக்கிறீங்க? ஜார் உங்களோட கெஸ்ஸிங்கில் ஜார் செய்கிறாக்கள் எல்லாம் செய்துட்டாங்க, நேரடியாக செய்துட்டாங்க. செய்கிறாக்கள்னு சொல்லி தங்கச்சி செய்துட்டாங்க, தங்கச்சியெல்லாம் செய்துட்டாங்க. ரைட், ஓகே. உங்களோட மாமி? அவரும் செய்துட்டார். என்ன பண்ணி தந்தவர் அவர்? உடுப்பு, கேக்கு. சரி, இப்படித்தான் சில இடங்களில் நான் போனேன்னா டம்மி கேக்குகளை முதல் கொடுப்பாங்க. டம்மி கேக்குகளை கொடுப்பாங்க, பின்னால் பெரிய ஒரு கேக், ஒரு விசித்திரமான ஒரு கேக், அழகான கேக் கொண்டு வரும். அந்த மாதிரி தாங்கள் செய்ததுன்னு சொல்லி காட்டிக்கொள்ளாமல் ஒரு டம்மி கேக்கை கொடுக்குறது. சரி, பார்க்கலாம். உங்களோட மாமியாக்கள்லாம் செய்துட்டாங்களா? எல்லாம் தந்துட்டாங்க. சரி, ஓகே, ரைட். நீங்கள் ஒருத்தங்களை சொல்லலையான்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் கிஃப்ட் எல்லாம் தந்துட்டாங்க, எல்லாரும் சர்ப்ரைஸ் செய்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜாரை கெஸ் பண்ணுறீங்க, அதுக்கு பிறகு பார்ப்போம். என்ன பேருங்கோ? தேவரஞ்சினி அக்கா. எங்கே இருக்கிறாங்க? அப்படி இல்லையே, இது புதுக்குடியிலேருந்து தான் வந்திருக்குது. புதுக்குடியிலேருந்து தான் வந்திருக்குது. சரி, எல்லாரையும் சொல்லியிருக்கிறேன். ரைட்டு. அவள் இல்லாட்டிக்கு வேறு ஒரு தினம் இல்லை. உங்களோட பிள்ளைகள் செய்திருக்க மாட்டாங்களா? நேரடியாக நீண்ட நேரம் விழுக்காமல் உங்களோட பிள்ளைகள் என்ன எல்லாரையும் சொன்ன, நீங்கள் மிஸ்டரை சொன்னீங்கள், உங்களோட மச்சால் மேலே சொல்லியிருக்கிறீங்க, எல்லாரையுமே சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் சொல்லிடுறீங்க. செய்துட்டாங்க. ஷுவர். சரி, பார்க்கலாம். ரைட். அவங்களும் இல்லாட்டிக்கு நீங்கள் வேறு யார் சொல்ல தெரியல. உங்களோட மிஸ்டரும் எல்லாம் செய்துட்டார், அவரும் இல்லை. சரி, ஓகே. ஒரு ரைட். ஏதோ கீதன் சொல்லுது போல. கீதன் செய்திருக்க மாட்டேன், அவன் தான் விட்டேன். உங்களோட அப்பா அவரையும் பாருங்க, உங்களோட மிஸ்டரையும் இருக்கா, கூப்பிடுங்க பாப். வாங்க பக்கத்தில் வாங்க. என்ன வைக்கப்படுறாரு? என்ன நான் ஒரு வாட்டர் வைக்கப்படுறாரோ? சரி, ஓகே. உங்களுக்கு எல்லாம் தேவையானதை வேண்டி தந்து அந்த மாதிரி உங்களை கவனித்து பார்க்குற மிஸ்டர், சரிதானே? டம்மியாக ஒரு கேக் கொண்டு தந்துருக்கலாம் உங்களுக்கு, சரிதானே? அதில் அவரோட சேர்த்து பிள்ளைகளும் சேர்ந்து தந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஒரு கவிதை ஒன்று இருக்குது, அந்த கவிதையில் நீங்கள் அடுத்தால சொல்கிறீங்களா? சரி, சில நேரம் கூட மிஸ்டராகவும் இருக்கலாம். நீங்கள் அவரை எப்படி எத்தனை வருஷம் உதாரணத்துக்கு நீங்கள் மேரி பண்ணி நீண்ட காலமாக இருக்கும், எப்படியும் கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள், சரிதானே? இவர் செய்திருப்பாரா? சரி, பார்த்தீங்களா பக்கம் எங்கே பார்க்குறீங்களேன்னு சொல்லி. சரி, எப்படியாவது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களேன்னு நான் நினைச்சேன். நான் உடனே சட்டாரான்னு சொல்லி அந்த கண்ணோட்டம் எங்கே பார்த்ததுன்றது எனக்கு தெரியும். இவர் செய்திருப்பாரா போய். சரி, ஓகே. ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. மலர்ந்த மலராய் புன்னகைத்து வாழ்வில் என்றும் நிலைத்து நின்று துன்பம் விலகி இன்பம் பெருக அனைத்து நலங்களும் உமை சேர இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பூக்களின் வாசம் போல என் இதயத்தின் பாசம் போல என்றும் உம் வாழ்க்கை சிறக்க எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேற என்றும் புன்னகையுடன் வாழ இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். சூரியனைப் போல் ஒளி வீசி இந்த அழகான நாளில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைந்து நீடூழி காலம் வாழ நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு கவிதையும் தந்திருக்கிறாங்க. கட்டாயம் வாசிக்கணும்னு சொல்லி. சரி, உங்களோட கெஸ்ஸிங்கில் உங்களோட அவற்ற சைட்டாக இருக்குமா இல்லை உங்களோட சைட்டாக இருக்குமா இந்த சர்ப்ரைஸை செய்தவங்க? சொன்னால்தான். உங்களோட சைட்டில் அப்படி ஒரு தரம் இல்லையா? வெளிநாட்டிலிருந்து ஒரு தரம் இல்லை. ஷுவர், ஒரு தரமே இல்லை. சரி, ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்திருக்குது. சொல்ல போனால் வல்வெட்டத்துறையிலிருந்து வந்திருக்குது. சரி, இந்த மாதிரி சொல்லுங்கள். வல்வெட்டத்துறையிலிருந்து தான் வந்திருக்குது. கேக்கை மட்டும்தான் அனுப்பியிருக்கிறாங்க, சரிதான். கேக் கொடுத்தால் மட்டும் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை, கேக்கை கொடுத்தால் மட்டும் போதும் என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, உங்களோட கெஸ்ஸிங் ஃபைனலா யார்? உங்களோட மிஸ்டர் சொல்லியிருக்கிறீங்க, உங்களோட மிஸ்டர்கிட்ட ஃப்ரெண்டை சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு ஆள் தம்பி, என்ன பேர்? அக்காண்ட மகன். ஓகே, என்ன பேர்? கரிகரன். சரி, ஓகே, பார்க்கலாம். ரைட். உங்களோட மிஸ்டரை சொல்லியிருக்கிறீங்க, உங்களோட மிஸ்டர் ஃப்ரெண்டை சொல்லியிருக்கிறீங்க, மற்றது உங்களோட தம்பியை சொல்லியிருக்கிறீங்க. இந்த 3 பேரில் ஒருத்தங்கள்ண்டா சொன்னால் யார்? இல்லை, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, உங்களோட 3 பேரில் ஒருத்தங்கள் ரெண்டா சொன்னால் யாராக இருக்கு? உங்களோட மிஸ்டரா இல்லை மிஸ்டர் ஃப்ரெண்டா இல்லை உங்களோட தம்பியா? இல்லை, கிட்ட வருது. வடிவா யோசிச்சு இல்லை, உங்களோட மிஸ்டர் ஃப்ரெண்ட், தம்பி, இதில் யாரை நீங்கள் முன்னுரிமைப்படுத்துறீங்க?
சரி ஓகே பல்வட்டத்தில் இல்லாட்டியும் 3 பேரில் ஒருத்தாங்க யார் தேவரஞ்சினி அக்கா சரி பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் அவங்க உண்மையிலேயே அவங்க இல்லை சரிதானே அவங்க இல்லை அந்த மாதிரி சொல்கிறீங்க ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்திருக்குது சரி பார்க்கலாம் சில நேரம் உங்களோட மனசில் அவர் எங்க அவரை பார்க்க எனக்கு பாவமாக இருக்குது சரி கொஞ்சம் நேரம் பார்த்து அழுதுருவார் போல இருக்குது சரி பார்க்கலாம் என்னென்னு சொல்லிச்சுன்னா யாருன்னு சொல்லி சரி ஃபைனலாக நான் சொல்லலாம் யாருன்னு சொல்லி கேக் ஒர்க்கை கட் பண்ணுவோமா அதுக்கு முற்பாடாக இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது சரிதானே கொண்டு வந்து இஞ்சியை வச்சுட்டேன்னா ஒருக்கு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது இஞ்சியே வச்சுட்டேன்டா சரி அதே இருக்கா நீங்கள் வேகமாக உங்களோட மிஸ்டரோட சேர்ந்து மிஸ்டர் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க பக்கத்து தேடி நீங்களா நல்ல ஓகே சடா இன்னொரு கிஃப்ட் உண்டு இன்னும் உங்களோட பிள்ளைகளும் சப்போர்ட் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாமா உள்ளுக்கலாம் அங்கே இல்லையா வீட்டுக்கு நான் போயில இதுக்குள்ளதான் பாருங்க வெடிச்சிருங்க அவனம் பிரபாவம் ஹெல்ப் பண்ணுங்க என்னண்டு கட்டாயம் மேல எழுங்க அப்படி சைட்டால் எழுங்க எழுத்து அவர்கிட்ட கொடுங்க அவர் இழுக்கட்டு ஓகே அப்படியே நின்றுது நீங்க சிரிச்சு விட்டீங்க அப்படியே நின்றுட்டு சரி அப்படியே இருக்கட்டும் அப்படியே டேபிள்ல வையுங்க சரி ஓகே கண்டுபிடிச்சிட்டீங்க உங்களோட மிஸ்டர் சரியான கெட்டிக்காரன் போல இருக்குது ஒளிச்சும் வைக்க இல்லாத போல இருக்குது அப்படியா சரி ஓகே சரி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு கிஃப்டை இன்னொரு கிஃப்டை தந்துருக்குறாங்க உங்களுக்கு கேக்கோட சேர்த்து இந்த நாளில் கேக் இருக்கா கட் பண்ணுவோமா சரி Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday.
ஓகே யாருன்னு சொல்லுங்க. சரி, இந்த உண்மையிலேயே இந்த கிஃப்ட்டுகளை எல்லாம் அங்கே இருந்து கொண்டு வந்து உங்களுக்கு தந்து இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் எடுத்தது நாங்கள் தான். நீங்கள் எங்களை மறந்து போனீங்க, மிக கவலையாக இருக்குது எங்களுக்கு. அதோடைய சேர்த்து இதில் முடிப்போம். என்ன சொல்கிறீங்க? எங்களை சொல்லலையே நீங்கள். சந்தோஷத்தில் வந்து எங்களை சொல்ல மறந்துட்டீங்க நீங்கள். நீங்கள்லாம் கொண்டு வந்த நீங்களன்னு சொல்லி. சரி, ஓகே, என்னென்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த சர்ப்ரைஸை செய்தவங்களும் உங்களுக்கு தாங்களே விஷ் பண்ணி தாங்களே உங்களுக்கு கோல் எடுத்து இனித்தான் சொல்கிறதுக்கு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன கொண்டே கொடுங்க, நாங்கள் கோல் எடுத்து சொல்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேயா? சரி, உங்களில் மிக்க பாசம் வச்சிருக்கிறவங்க, மிக்க ஒரு உறவானவங்க, மிக்க அன்பும் பாசமும் இன்றைக்குமே அவங்கள மறந்து விட முடியாது. ஆனால் மறந்துட்டீங்களா அவங்கள? சரி, ஓகே, அவங்க கோல் எடுத்து அவங்களே சொல்லட்டும் உங்களுக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், குட் லக். சரி, எப்போவுமே இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இருக்கணும்னு சொல்லி இறைவனிடத்தில் இந்த தருணத்தில் பிரார்த்தித்து பல்லாண்டு காலம் 100 ஆண்டுகளும் இப்படியே சிரிச்சிட்டு நல்வாழ்வு வாழணும். இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கு கிடைச்சி கொண்டு இருக்கணும். புதுக்குடி இப்போ நைல் சர்ப்ரைஸ் மூலமாக நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ ஸோ மச், குட் லக். ஓகேயா? ஓகே.